இந்த அறுவை சிகிச்சையில் பாவிக்கிற அந்த கத்தி எப்படிப்பா இருக்கும்? சின்னனா ஷார்ப்பாக இருக்கும். அது என்னது? அது ஒரு ஆளுக்கு உடம்புல கட்டி வந்துட்டுதா, இப்போ டாக்டர் என்ன செய்வாங்க? அந்த அறுவை சிகிச்சை அந்த கத்தியை வச்சு என்ன செய்வாங்க? அந்த கட்டியை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடிய தன்மை. நல்ல பாகத்தை அல்ல, அது அழிவை கொண்டு வருகிற பாகத்தை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிசைஸான இன்டென்ஷனோட செய்யக்கூடிய ஒரு கத்தி. அதே போலதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை வரும்பொழுது என்ன செய்யறது? எங்களை உருவ குத்துகின்றது. என்ன சொல்கிறது இங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஜீவனும் வெள்ளமை உள்ளதாகவும் இருக்கின்றது, இருபுறமும் கல்லுக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதான். எந்த பட்டயமும் இவ்வளவு ஆழமாக எங்களுடைய இருதயத்தை உருட குத்த முடியாது. இப்ப மனுஷன் நீங்க போனீங்கன்னா மனுஷன் அட்வைஸ் வேண்டலாம். மனுஷர்களுடைய வார்த்தைகள் சிலவேளை எங்களுடைய மனதை சிலவேளை மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த உலகத்துல அநேக மென்டோஸ்ன்றாங்க, குருஸ்ன்றாங்க, அநேக காரியர்கள், அநேகரை பார்த்து நாங்கள் அவர்களுடைய வசனங்களை கேட்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் முன்படுகின்றோம். ஆனா எந்த மனிதனுடைய சேமனாலேயோ, எந்த மனுஷனுடைய அட்வைஸாலேயோ, எந்த மனுஷனுடைய ஆலோசனையாலேயோ நடக்க முடியாது. இந்த வார்த்தையினால் நடக்கும். என்று சொன்னால் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் போகாத ஆழத்துக்கு இந்த வார்த்தை போகும். இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த பட்டயத்திலையும் கருக்கானதையும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகின்ற, எவ்வளவு ஆழம் என்றாலும் இது என்ன செய்யும்? அது உருவ குத்தி போகும். எங்களுடைய முகத்திரைகள், எங்களுடைய வேஷங்கள் எல்லாவற்றையும் உருவ குத்தி உள்ளுக்குள்ள போய் அங்கே உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள மற்ற மனுஷருக்கு எது தெரியாது என்று ஒழித்து வைத்திருக்கிறோமோ, எந்த கசப்புகள், எந்த மன்னிப்பின்மைகள், எந்த பாவ பழக்கங்கள், எந்த மறைவான பாவங்கள் எல்லாவற்றையும் போட்டு புதைச்சு வச்சிருக்கிறோமோ, அந்த புதைத்த இடத்துக்கு போய் அது வெட்டி எடுக்கக்கூடியதுதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமையா இருக்கின்றது.